Hello maths teachers, இந்த வீடியோவில் ஒரு பேரபுலா அதோட வெர்டெக்ஸ், அதோடைய ஃபோக்கஸ், அதோட லென்த்து, ஆக்சிஸ், டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் ரெக்டம் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப எளிமையான முறையில் பார்க்கலாம் வாங்க. குட் மார்னிங் மேத்ஸ் டீச்சர்ஸ். இப்போ வந்து பேரபோலாஸ் அண்ட் எலிப்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜியோஜிப்ரா கிளாசிக் 5 வச்சுருக்கோம். இந்த வியூவில் போய் ஆப்ஷன்ஸில் போயிட்டு அட்வான்ஸில் ப்ரெஃபரன்ஸ் லேஅவுட்டில் இன்புட் பார் மேலே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு நம்ம இங்கே இன்புட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பேரபுலாவை நம்ம இன்புட்டாக கொடுக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரா த கிராஃப்ஸ் ஆஃப் த பேரபுலாஸ் வந்து பார்த்திங்கன்னா y-2 பாருங்கள், பவருக்கு வந்து 6 அமுத்தி 6 அமுத்துங்க, whole square is equal to 8 times x minus 5 என்டர் கொடுத்துடலாம். நமக்கு வந்து ஒரு பேரபுலா கிடைச்சிருச்சு. இது அல்ஜிப்ரா வியூவை நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதை ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டாட்டா கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நேம் அண்ட் வேல்யூ நம்ம பார்க்கலாம். வேல்யூ வேணால் வேல்யூ மட்டும் வச்சுக்கலாம். நம்ம என்ன இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த சம். சப்போஸ் எனக்கு இன்புட் கொடுத்த மாதிரியே வேணும் அப்படின்னா நம்ம இன்புட் ஃபார்முக்கு என்ன பண்ணலாம்னா மாற்றிக்கலாம். y-2 whole square equal to 8 minus x minus 5. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேரபுலா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேரபுலோடைய வெர்டெக்ஸு, ஃபோக்கஸு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இன்புட் பாரில் போயிட்டு வெர்டெக்ஸும் கொடுக்கலாம். டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் பாருங்கள், வெர்டெக்ஸ் கானிக்ஸ். இங்கே கானிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லேபிள் பண்ணியிருக்கோம்னா ஈக்குவேஷன் 1. ஸோ ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணிங்கன்னா இங்கே ஏ வந்துடும். ஸோ இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரீநேம் வரும். அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வெர்டெக்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே. அந்த வேல்யூ தெரியும்னா அதை கிளிக் பண்ணி நேம் அண்ட் வேல்யூ கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இதோடைய ஃபோக்கஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா FOCUS ஃபோக்கஸ்ன்னு கொடுத்தாலே காணிக் வரும். ஈக்குவேஷன் 1 கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ். இதே நம்ம என்ன பண்ணலாம்னா ரீநேம் பண்ணிவிட்டு எஃப்னு மாற்றிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம நேம் அண்ட் வேல்யூவை என்ன பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணி இதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வெர்டெக்ஸ் அப்படிங்கிறத ஒரு கலர் மாற்றிக்கலாம். இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறத ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த வெர்டெக்ஸையும் ஃபோக்கஸையும் என்ன பண்ணுறோம்னா ஒரு செக்மெண்ட்டில் இணைக்க போகிறோம். செக்மெண்ட் வெர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதோட லென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா இங்கே 2 அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டோட டிஸ்டன்ஸை நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு நேம் அண்ட் வேல்யூ கொடுத்தீங்கன்னாலே ஸோ F=2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதோடைய லென்த், இந்த வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்குள்ள லென்த்து தான் இந்த F=2. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஆக்சிஸ் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கான கமாண்ட் என்ன பார்த்தீங்கன்னா லைன் பாயிண்ட் டு பாயிண்ட். எந்த பாயிண்ட்னா இந்த வெர்டெக்ஸ் நம்ம என்ன கொடுத்தோம்னா வெர்டெக்ஸ் கொடுத்தனால நம்ம என்ன பண்ணோம்னா வெர்டெக்ஸ்னு டைப் பண்ணலாம். பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா இந்த F, ஸோ கேபிட்டல் F என்டர் கொடுக்குறீங்க. ஸோ இதுதான் ஆக்சிஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு இந்த பேரபுலாவுக்கு டைரக்ட்ரிக்ஸ் வேணும். டைரக்ட்ரிக்ஸ் லைன் டைரக்ஷன் போட்டால் லைன் வரும். நம்ம டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கீழே அது கானிக்ஸ்னு இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேரபுலா ஈக்குவேஷன் 1 கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா ஏதோ தவறாக இருக்குது. அதை அனுப்பிச்சிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம டைரக்ட்ரிக்ஸ் கிடைச்சிடும். ஸோ இதை கிளிக் பண்ணி இதோட நேம் அண்ட் வேல்யூ நம்மளுடைய கலர் என்ன பண்ணலாம்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா லேட்டஸ்ட் ரெக்டம் வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டூல்ஸில் போயிட்டு பர்பண்டிகுலர் லைன் டூல்ஸில் இந்த பாயிண்ட்டு இந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் ஆகிற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டோம். பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம்னா பாயிண்ட் டூல்ஸில் இன்டர்செக்ட்னு எடுத்துகிட்டு இன்டர்செக்ட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேரபுலா இந்த லைனை டச் பண்ணுறோம். 2 இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு கிடைக்குது. மூவ் டூலை கிளிக் பண்ணி டீசெலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டு
ஓகேங்களா? இந்த 2 பாயிண்ட் தான் நமக்கு லேட்டஸ்ட் ரெக்டாமாக கிடைக்க போகுது. இந்த லைன் என்ன பண்ணிடலாம்னா ஹைட் பண்ணிடலாம். ஸோ ஹைட். இப்போ என்ன பண்ண போறோம்னா திரும்ப செக்மெண்ட் டூலில் போயிட்டு இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். மூவ் டூலில் டீப் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஜே இருக்கு இல்லைங்களா, இதுதான் அந்த லேட்டஸ்ட் ரெக்டம். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 8ன்னு கிடைக்கும். அது நேம் அண்ட் வேல்யூ கொடுத்துட்டு ஜே ஈக்குவல் டு 8ன்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ரீநேம் பண்ணலாம். என்னென்னு பார்த்தோம்னா லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படிங்கிறது LRன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து வேற ஒரு கலரும் நம்ம என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப எளிமையான முறையில் என்ன பண்ணலாம்னா ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு பேரபோலாவுடைய ஃபோக்கஸ், வெர்டெக்ஸ், ஆக்சிஸும் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ரீநேம் என்ன பண்ணலாம்னா ஆக்சிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிக்ஸ் ரீநேம் பண்ணிட்டு டைரக்ட்ரிக்ஸ். இது அடுத்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ இந்த மாதிரி எளிமையான முறையில் நம்முடைய மாணவர்களுக்கு நம்ம வந்து இந்த பேரபோலா கன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு போகலாம். இதே மாதிரி மற்ற பேரபோலாவுக்கும் நீங்கள் பண்ண முடியும். தேங்க்யூ.